இஸ்லாமிய ஆட்சி வருவதற்கு முன்னால் வலா தகூனு மினல் முஷ்ரிகீன் மினல் லதீன ஃபர்ரகு தீனஹும், மார்க்கத்தை பல பிரிவுகளாக பிரித்துக் கொண்ட இணைவாதிகளுடன் நீங்கள் இருக்காதீர்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். வகானு ஷியா குல்லு ஹிஸ்பின் பிமா லதைஹிம் ஃபரிஹூன், இப்படி மார்க்கத்தை பிரித்து பல குழுக்களாக மாறிவிட்டார்கள். ஒவ்வொரு குழுவும் தங்களிடம் இருக்கின்ற கொள்கைகளை வைத்து மகிழ்ச்சி அடைகின்றார்கள். இந்த ஆயத்தை நீங்கள் வீடுகளிலே சென்று தர்ஜுமத்துல் குர்ஆன், அப்துல் ஹமீத் பாக்கவியுடைய தர்ஜுமத்துல் குர்ஆனை எடுத்து நீங்கள் பாருங்கள். 30வது அத்தியாயம் 31வது வசனம். மார்க்கத்தை பிரித்த இணை வைப்பவர்களோடு நீங்கள் இருக்காதீர்கள். எனவே மார்க்கத்தை பல பிரிவுகளாக பிரிப்பது ஷிர்க் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். எனவே இதை நாங்கள் பயந்து கொள்ள வேண்டும். இது லேசான ஒரு விடயம் அல்ல. அல்லாஹ் தஆலா இதை மன்னிக்க மாட்டான். என்றைக்கு இந்த ஆயத்து எங்களுக்கு தெரிந்ததோ உடனே நாங்கள் பிரிவுகளை விட்டு ஒதுங்கிவிட வேண்டும். இதே போன்று பாருங்கள் இன்னொரு ஆயத்தை. இது சூரத்துன் நஹல், இதுவும் மக்காவில் இறங்கிய சூரா, இஸ்லாமிய ஆட்சிக்கு முன்னால். 1693 படித்து பாருங்கள். வலவ் ஷா அல்லாஹு லஜஅலக்கும் உம்மத்தன் வாஹிதா, அல்லாஹ் நாடி இருந்தால் நிர்பந்தித்து உங்களை ஒரு கூட்டமாக ஆக்கி வைத்திருப்பான் பிரியாமல். அல்லாஹ் நாடி இருந்தால் நிர்பந்தித்து உங்களை ஒரு கூட்டமாக உங்களை ஆக்கி வைத்திருப்பான். ஆனால் அல்லாஹ் விட்டு விட்டான் சுதந்திரம். நீங்கள் விரும்பியதை செய்யுங்கள். நேரான வழி இதோ இருக்கின்றது, குறுக்கு வழிகள் இதோ இருக்கின்றன. இந்த வழியிலே சென்றால் சுவர்க்கம், இந்த வழிகளிலே சென்றால் நரகம். அல்லாஹ் சுதந்திரத்தை எங்களுக்கு தந்து விட்டு விட்டான். ஆனால் அல்லாஹ் தஆலா நினைத்தால் எங்கள் அனைவரையும் அல்லாஹ் ஒரு கூட்டமாக ஆக்கி வைத்திருப்பான். வலாக்கின் யுதில்லு மையஷா வயஹதி மையஷா, ஆனால் அல்லாஹ் நாடியவர்களை நேரான வழியில் செலுத்துகின்றான், நாடியவர்களை பிழையான வழியிலே விட்டு விடுகிறான். இங்கு பாருங்கள், அல்லாஹ் தஆலா கூறுகின்றான் நாடி இருந்தால் ஒரு கூட்டமாக ஆக்கியிருப்பான். ஆனால் அல்லாஹ் நாடியவர்களுக்கு நேர்வழி காட்டுகின்றான். வயுதில்லு மையஷா, அவன் நாடியவர்களை வழிகேட்டிலே விட்டு விடுகின்றான். எனவே பிரிவு இது பெரும் பாவம், இது வழிகேடு என்று அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான். நீங்கள் எடுத்து படித்து பாருங்கள். இதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சூரத்துல் முஃமினூனிலே கூறுகின்றான் 23:52, வ இன்ன ஹாதிஹி உம்மத்துக்கும் உம்மத்துன் வாஹிதா, இந்த முஸ்லிம் சமூகம் இருக்கின்றதே இது ஒரே ஒரு கூட்டமாகும். வ அன ரப்புக்கும் ஃபத்தகூன், நான் உங்களுடைய ரப்பு, நீங்கள் என்னை அஞ்சி நடந்து கொள்ளுங்கள். ஃபதகத்தஉ அம்ரஹும் பைனஹும் ஸுபரா, ஆனால் இவர்கள் என்ன செய்தார்கள், இந்த மார்க்கத்தை துண்டு துண்டாக இவர்கள் ஆக்கி கொண்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா கண்டித்து இங்கே கூறுகின்றான். எனவே பிரிவை அல்லாஹ் தஆலா ஒரு காலமும் விரும்பவில்லை. அல்லாஹ் தஆலா இந்த பிரிவை விரும்பவில்லை. இது ஷிர்க் என்று அல்லாஹ் தஆலா தெளிவாக கூறிவிட்டு கூறுகின்றான், ஃபதர்ஹும், நபியே அவர்களை விட்டு விடுங்கள், ஃபீ கமரத்திஹிம் ஹத்தா ஹீன், அவர்களுடைய வழிகேட்டில் ஒரு நேரம் வருவரைக்கும். இந்த ஆயத்தை நீங்கள் நன்றாக நீங்கள் சிந்தித்து பாருங்கள். யாரும் கோபிக்காதீர்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நாங்கள் கூறுகின்றோம். எங்களுடைய சொந்த கருத்தை இதிலே புகுத்துவதே கிடையாது. கால அல்லாஹ் கால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்களை படைத்த அல்லாஹ் இப்படி கூறுகின்றான், அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சொல்லுகின்றார்கள். நீங்கள் விரும்பினால் இதை விளங்கி ஏற்றுக்கொள்ளுங்கள். இதுல எந்த நிர்பந்தமும் கிடையாது. இந்த 20 இந்த ஆயத்தை நீங்க நன்றாக எடுத்து பாருங்கள். 23:52 அல்லாஹ் என்ன கூறுகின்றான், இது ஒரே ஒரு கூட்டம், இதிலே பிரிவு கிடையாது. ஆனால் பின்னால் வந்தவர்கள் இதை துண்டு துண்டாக்கி விட்டார்கள். எனவே நபியே, இந்த மார்க்கத்தை பிரித்தவர்களை அவருடைய வழிகேட்டிலே விட்டு விடுங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். எவ்வளவு பயங்கரமான குற்றம் என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இன்னொரு இடத்திலே கூறுகின்றான். இதை நீங்கள் எடுத்து பாருங்கள். சூரத்து தாஹா, இதுவும் மக்காவில் இறங்கிய சூரா, 20:94 எடுத்து பாருங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தூர் சீனா மலைக்கு சென்று விட்டார்கள், அல்லாஹ் அழைத்தது. அங்கு போனதற்கு பிறகு சாமிரி என்று ஒருவன் அங்கு இருந்த முஸ்லிம்களை வழிகெடுத்து விட்டான். ஒரு காளை கண்டை உருவாக்கி இதுதான் அல்லாஹ் என்று கூறினான்.
உடனே அதை வணங்க ஆரம்பித்து விட்டார்கள். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இது தெளிவான ஷிர்க் என்று இவர்களை தடுத்தார்கள். அவர்களை கொலை செய்வதற்கு முற்பட்டார்கள். அதிலே 2 குழுக்கள் பிரிவதற்கு பார்த்தார்கள். உடனே அமைதியாக இருந்து விட்டார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தூர் சீனா மலையிலிருந்து வந்தார்கள். வந்து பார்த்தால் காளை கண்டை வணங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். உடனே என்ன செய்தார்கள்? ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாடியை பிடித்து, நீ என்ன செய்து கொண்டிருந்தாய்? காளை கண்டை வணங்கும் போது நீ இவர்களை தடுக்கவில்லையா என்று கேட்டார்கள். அப்போது ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்த பதிலை நீங்கள் பாருங்கள். அல்லாஹ் கூறுகின்றான், இப்ன உம்மி, என்னுடைய தாயின் மகனே, லா தாஹுத் பில்ஹியத்தி வலா பிராசி, என்னுடைய தலைமுடியையும் என்னுடைய தாடியையும் பிடித்து நீர் இழுக்காதீர். இன்னி ஹஷீது அன் தகூல ஃபர்ரக்த பைன பனி இஸ்ராயீல் வலம் தர்குப், நீர் என்னை எதிர்பார்க்காமல் இந்த பனு இஸ்ரவேலர்களை, இந்த முஸ்லிம்களை பல பிரிவுகளாக பிரித்து விட்டாயே என்று நீர் குறை கூறுவீர் என்றுதான் நான் பார்த்து கொண்டிருந்தேன் என்று சொன்னார்கள். இதிலிருந்து ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளுங்கள். முஸ்லிம்கள் என்பவர்கள் ஒரு கூட்டமாக இருக்கின்றார்கள், ஒரு தலைமைத்துவத்துக்கு கட்டுப்பட்டு. இப்போது இதற்குள் ஷிர்க் நடக்கின்றது. இந்த ஷிர்க்கை தடை செய்வதற்கு போனால் இது 2 பிரிவாக பிரிந்துவிடும் என்று பயந்தால் கூட அதனுடைய அமீர் தலைவர் வருவரைக்கும் பொறுமையாக இருக்க வேண்டும் என்பதை தான் இந்த ஆயத்து காட்டுகின்றது. ஏனென்றால் பாருங்கள், 2 பிரிவாக பிரிவது காளை கண்டை வணங்குவதை விட மிக பயங்கரமான ஷிர்க்காகும். எனவேதான் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் பேசாமல் இருந்தார்கள். சற்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இதைத்தான் நாங்கள் கூறுகின்றோம், பிரியாமல் ஒரு கூட்டமாக மாறி இருக்க வேண்டும். பிரிவினை இருக்கின்றதே மிக பயங்கரமான ஷிர்க் என்று கூறுகின்றோம். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறிய இதையும் நீங்கள் எடுத்து பாருங்கள். 20:94. இதே போன்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான், வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு, அல்லாஹ்வுடைய கயிற்றை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள், பிரிந்து விடாதீர்கள். பிறகு இந்த ஆயத்தை நீங்கள் நன்றாக எடுத்து பாருங்கள். 103 தொடர்ந்து படியுங்கள். இதிலே மிக பயங்கரமாக அல்லாஹு தஆலா கூறுகின்றான், மறுமையில் ஒரு சிலருடைய முகங்கள் வெண்மையாகவும் ஒரு சிலருடைய முகங்கள் கருப்பாகவும் இருக்கும். இந்த எவர்களுடைய முகங்கள் கருப்பாக இருக்கின்றனவோ இவர்கள் தான் பிரிந்தவர்கள். நீங்கள் இந்த குர்ஆன் வசனத்தை நீங்கள் நன்றாக எடுத்து படித்து பாருங்கள். எனவே பிரிவினையை நாங்கள் பயந்து கொள்ள வேண்டும். இதை இஸ்லாம் அனுமதிக்கவே இல்லை. அல்லாஹ் சுப்ஹான ஜல்ல ஷா